These veteran musicians and artists of our country, and we have a particular purpose of having the gathering today, in the sense that before Sri Ramanathan starts his musical performance, we owe to him we owe to him a hearty felicitation for being awarded Padma Shri in the last Republican Day of this country. We have with us the veteran Palka Shimaniya, who is in this city by coincidence, and I would request him to be the chief guest of the day, a most appropriate person. I welcome in our midst also Sri Lalgudi Jayaraman, Sri Umayalpuram Srinivas Shivaraman, and Sri Nagarajan, who are accompanying Sri Ramanathan. I also welcome in our midst Sri Alattu Srinivas Iyer, who has given us the performance yesterday. I would now request our principal, Narayana Iyengar, to address you a few words. Namaskaram. The dinam Padma Shri Brahmashri M.T. Ramanathan Iyer அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்ததை பற்றி நாம் எல்லாரும் நம்முடைய மனப்பூர்வமான பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக இங்கு கூடியிருக்கிறோம். அவர்களுக்கு அந்த பாராட்டை வழங்கி அவர்களுக்கு பொன்னாடை போத்துறதுக்காக பிரம்மஸ்ரீ மணியர் அவர்கள் இன்னைக்கு தற்செயலா வந்திருக்கிறது நம்ம பெரிய பாக்கியம். அவ கையினால் அதை போத்தி சீனிவாச இருவாள் தலைமை வகிச்சு அதை நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். சபையோர்களுக்கு வணக்கம். மகாவித்வான்களாலும் சங்கீத அறிஞர்களாலும் சங்கீத ஜாம்பவான் என்றும் கர்நாடக சங்கீத மேதை என்றும் அழியா புகழ் பெற்று விளங்கி வந்த ஸ்ரீமான் டைகர் வரதாச்சாரியார் அவர்களிடம் குருகுலவாச முறையில் குருபக்தியுடன் உயர்ந்த கர்நாடக சங்கீத சாம்பிரதாயத்தை வழுவாமல் சங்கீதத்தை அபியாசித்து நம்முடைய பிரபல வித்வானாக விளங்கி வருவோர் ஸ்ரீ எம்.டி. ராமநாதன் ஐயர் அவர்கள். அவர்களுக்கு இவ்வருஷம் பத்மஸ்ரீ விருது அளித்தது குறித்து எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக எல்லாம் வல்ல ஸ்ரீ சர்வேஸ்வரை பிரார்த்திக்கின்றேன்.
பரவாயில்ல, ஒண்ணு பரவாயில்ல. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பாருங்க, இந்த பாரதிய சபா நிர்வாகிகள் மனசு ரொம்ப பெரிய மனசு. ஏன்னாக்கா ஒரு வித்வான கௌரவிக்கிறதுக்கு ஒரு பாராட்டு விழா பண்ண சொல்றதுக்குள்ள எத்தனை வித்வான்கள் வந்து விட்டாங்க பாருங்க இன்னைக்கு. அது ரொம்ப எதிர்ச்சியா கிடைச்ச ஒரு லாபம். அது காரணம் என்ன கேட்டா, அந்த நிர்வாகி அவ்வளவு தூரம் வித்வான்களை கௌரிக்கணும் ஆசையோட செய்யறா எல்லாருக்கும். நான் ஏதோ பேசணும்னு நினைச்சுட்டு நம்ம என் ஸ்நேகிதர் ஆர்த்தூர் சீனிவாஸ் இவரால் பேசிவிட்டார். ஏன்னாக்கா ராமநாதர் குருநாதர் அவர் கச்சேரிக்கு நான் வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நீ நிறைய கிடைச்சிருக்கு. பாக்கியம், அந்த பாக்கியம் நீ கிடைச்சிருக்கு. அதுல அவர் சொல்லிவிட்டார், மகாவித்வான். அப்படி இருக்கக்கூடிய வித்வான் கிட்ட அவர் சொன்ன மாதிரி எப்படி குருகுல வாசம் பண்ணணுமோ அப்படி பண்ணி இன்றைய தினம் நல்ல ஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. இதுல என்னன்னா, சங்கீதத்துல இந்த பழமையான பெரிய வித்வான்கள் இருக்கா பாருங்க, அவளை எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அது நினைக்காம பிரயோஜனமே இல்லை. அதுதான் அதுல நேக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்றேன். அவளை எப்பவும் நினைச்சுட்டு இருக்கணும். ஆனா நீங்க கேட்பேள், இப்ப நம்ம அவ குருநாதர் டேகர் வரதாச்சாரியவா, அவி கூட ராமானுஜங்கார்வாள், அச்சா இன்னும் காரைக்குடி வீண பெரியவாள், இன்னும் இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கா, திருவிடாகிருஷ்ணர்வாள். அவளை திருவிடாகிருஷ்ணர்வாள் நான் பார்த்துட்டு இல்லை. இந்த மாதிரி ரொம்ப மகாவித்வான்கள்லாம் இருக்கா. அவளை எல்லாம் எப்பவும் மாறான விஸ்வநாத இருவாள், ராஜமாணிக்கம் பிள்ளை, இந்த மாதிரி உள்ள மகாவித்வான்கள் எப்பவும் நினைச்சுட்டு இருக்கணும். ஆனா நீங்க வந்து கேட்கலாம், நீங்க அவளோட எல்லாம் பழகிருக்கீங்க சார், அதனால நீங்க நினைக்கிறீர்கள். நாங்க பழகிட்டு நாங்கள் எப்படி நினைக்கிறதுன்னு நம்ம நினைக்கலாம். நான் பழகாத வித்வானையும் நினைச்சுட்டு தான் இருக்கேன். யாரெல்லாம் குறைவான வைத்தியநாத இருவாள், மாமண்டியா பிள்ளை, பூச்சியங்கார்வாள், திருக்குடு அக்ஷயர்வாள், இந்த ஞாபகம் எனக்கு பார்த்தது இல்லை. அவளை எல்லாம் பார்க்காட்டாலும் கூட அவளை பத்தி சொன்ன கதைகள் சொல்லிருக்காளே, அந்த கதைகளை பத்தி மிருதங்க நாராயணசாமிப்பா, இந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்டு அதுல இருந்து நமக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. அதனால நம்ம பார்க்கணுங்கிறது கிடையாது. அதனால பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். என்ன இப்போ பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தனால கச்சேரி நீ கூப்பிட மாட்டேன். நன்னா பாடகத்தை நீங்க கூப்பிடுவேன், நன்னா பாடி நன்னா வாசதான் கச்சேரி கூப்பிடுவேன். அதனால இந்த தொழில் எப்படி கேட்டா, திவசம் பிஏ ஒரு தரம் பாஸ் பண்ணா போறோம், டெய்லி பாஸ் பண்ணாது. இன்னைக்கு நன்னா கச்சேரி பண்ணி நாளைக்கு நன்னா கச்சேரி போட்டா அன்னைக்கு நன்னா இருந்து இன்னும் சூமிலிடா அப்படின்னு. அதனால இந்த தொழில் இருக்க ரொம்ப கஷ்டமான தொழில். அதனால இந்த பெரியவாளை நினைச்சு அவளுடைய ஆசீர்வாதத்தினாலதான் இது வரணுமே தவிர வேற ஒன்றுனால இந்த தொழில் வரத்துக்கு வழியே இல்லை. என்ன 50 வருஷம் அனுபவத்தை நான் சொல்றேன். அதனால நமக்கு இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நான் என்ன தாகத்தை பார்த்துக்கிறேன் கேட்டால், மனோதைரியத்தையும் சத் சங்கீதம், உண்மையான சங்கீதத்துக்கு எதுங்கிறத நமக்கு அவர் காமிக்கணும். ஏன்னா கலப்படம் இல்லாம ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி ஒண்ணு பண்ணாவடிக்கு சொல்ற அர்த்தமாச்சா? ஜனங்களுக்காக நாம பாடக்கூடாது, நாம பாடுறதை அவ கேட்கணும். அப்படி பழக்கணும் அவளை. ஜனங்களுக்கு கேட்க தெரியாதுன்னா பாட்டு பேர்ல மிஸ்டேக் தான். அவளை அந்த மாதிரி பழக்கணும். அந்த மாதிரி சத்திய சங்கீதம் எதுவோ அதை எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லா வித்வான்களுக்கும், மகா வித்வான்களுக்கு, இருக்கப்பட்ட வித்வான்களுக்கு எல்லாம் தியாக பெருமை நல்ல வழியை காட்டி நல்ல ஆசீர்வாதம் பண்ணும்படி உங்களை நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் ஒன்றுதான் இருக்கு. Musical President श्री संगीत कलानिधि अभिनवनंदी
I can use that term, I believe. Sri Palgad Muniyar avargal, Sangeeta Kalanidhi Alathu Srinivasar avargal, Devakota Narayan, Mahavidwan Devakota Narayanengar avargal, ladies and gentlemen, I will try to speak in English and if possible mix with Tamil also and Malayalam if necessary. Two years back, I believe, there was a similar felicitation to a musician almost of my age and experience, I believe, who is going to sit on my left today in a few minutes, and whom I wanted to speak a few words, but I think due to some reason it's not possible. I stood like this, and he was seated there. I spoke some words in a different mood, I know. But still I repeat almost the same sentences, though it is the same honor has come to me. I am after all a humble student of music. I repeat, I am after all a humble student of music. And if veteran Vidwans of my age, Risikas at large, see me something magnified, it is due to the fact that they mostly see through a magical lens which I term as tiger lens. I left to myself, I know I am a zero. Of course, I am brought up in a very orthodox and musical family. I had the advantage of a liberal education. I had the rare privilege of coming to a great Sangeeta Mahatma whom all these Vidwans have referred, whose name I should not utter because it is strong tradition. We only say by reference, either Sar or Guru or Anna. That is our tradition. I usually refer to him as Sar. People used to call him Tiger Tata. He was a Sangeeta Tata, grandfather of grandfathers. He was next to Tyaga Brahmam, if at all equal to him, to me and to most of the musicians. Because if I am singing today with some sort of authority, as Muniyar was referring, I should sing art for art's sake and that for God's sake. That is my diction. Today I am sorry to say, people have a sort of inclination to sing in the sense art for the many and that for money. I think that should not be the case. We musicians on such occasions shall take rather a pledge. When any honor comes to us, it is a landmark to say, oh, you boy, you are after all a boy, we give you some sort of decoration or some sort of feeling that you are great. Don't be guided by these things. Be always true to yourself. Cling to the ideals, come what may. If that is the lesson I have been taught by my great master in the holy atmosphere of Kalakshetra. So I practically and emphatically owe everything to him. And I am also, after all, a medium. Of course, the medium requires some refinement. I think that I have got to a greater extent. Ladies and gentlemen, on this occasion, I thank you all. As Sri Muniyar has referred, this institution has got a special taste in everything. This is a musical felicitation because all those people who are interested and who are just now associated with this function, all great musicians. I am particularly happy
that this small felicitation, though in size, but well meant, is conducted by musicians themselves. It is, music is after all musicians' property. It is our national property. Glory to Tyaga Brahmam. Sri Srinivasayar will release the Tyagaraja Sovane. ரெண்டு வார்த்தை சொல்றேன். இன்னைக்கு பெரிய ஒரு சுத்தினம். அது என்னன்னா, அந்த வருஷா வருஷம் இந்த தியாகராஜ உற்சவம் நடக்கும்போது ஒரு பத்மபூஷன் இல்லாட்டா பத்மஸ்ரீ இல்லாட்டா பிரசிடென்ஷியல் அவார்ட் அப்படி ஒரு சங்கீத வித்வாம்சால ஆதரிக்கிறதுக்கு உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எங்க சபாக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கிறேன். அது இல்லாம அதை பத்தி ரொம்ப சொல்ல போனா மணியர் நாங்க ரொம்ப நெருங்கி பழகினவாள். அவளையெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஒரு ஃபங்க்ஷன்ல கொண்டு வந்து ஒரு 4 வார்த்தை பேச சொல்றது, அந்த நீங்க வந்து பொன்னாட போத்துங்க சொல்றதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா முடியப்பட்ட காரியம் இல்லை. அது வந்து ஒரு நந்தி அவதாரம். அவர் வந்து அபினவ நந்தி, அவரை அழைச்சின்னு வந்து அவர் வரும்படியான ஒரு ஒரு ஒகேஷன் இருக்கு, அது ஒரு பெரிய காரியம். நான் சொல்றேன், நான் இந்த தியாகராஜ உற்சவம் வந்து இந்த தியாகராஜரை கொண்டாடுறோமே, இந்த தியாகராஜ ஜனிச்சத்தை பத்தி நம்ம வந்து கொண்டாடும்படியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது ஒண்ணு இருக்கு. ஒரு பக்கத்துல நம்ம எல்லாம் பால்காட்டு மணியரோட சங்கீத அவரோட மிருதங்கத்தை வாசிப்பு கேட்கிறோமே, அதே ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த யுகத்துல நம்ம பிறந்து பால்காட்டு மணியரை போல உள்ளவாள் அவளோட மிருதங்கத்தை கேட்கறதுக்கும்படியான பாக்கியம் நமக்கு இருக்கு. அதே வெகு திருப்தியான ஒரு யுகம் நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லி அவெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த அவசரத்தில் வந்து எங்களை எல்லாம் கௌரவிச்சதுக்கு நான் நன்றி கூறி, மகாஜனங்களுக்கும் நம்ம சபா மெம்பருக்கும் எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த பேச்சை கொடுத்து கொள்றோம். கச்சேரி ஆரம்பிச்சு. Mm-hmm.